கன்னியாகுமரி மாவட்டம் காரவளை கிராமம் கிருஷ்ணன் வகை சமுதாய அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் சாமுண்டீஸ்வரி அம்மன் வனசாஸ்தா திருக்கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் அம்மன் கொடை விழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இந்த 10 நாட்கள் விழாவில் ஒவ்வொரு நாளும் நடந்த சிறப்பு அம்சங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். First day Mega Star Night Show, second day Kerala Sivagari Bhajans, third day Yoga World, fourth day Maha Kumbhabhishekam, Pon Manikavil special speech and 1008 Vilakku Puja. Fifth day Mahalir Monade and Sollingal Vellingal. Sixth day Madurai Muthuvil Nagaichuvai Pattimandam. Seventh day Radhalila Kobiyil Dance. 8th day Sendil Ganesh Radhalakshmi நாட்டுப்புற பாடல். 9th day சிங்காரி மேளம் ட்ராண்ட்ரம் அண்ட் நவீன வில்லிசை. 10th day நையாண்டு மேளம் அண்ட் நவீன வில்லிசை. மகா கும்பாபிஷேகம் நடக்க உள்ள கோவிலின் அழகினை கண்டு ரசிக்கலாம். புதியதாக வண்ணம் தீட்டி கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. ஊர் பொதுமக்கள் ஒவ்வொருவரின் உழைப்பாலும் பொருள் உதவியாலும் செய்து உருவாக்கப்பட்டது இந்த கோயில். தங்கள் உழைப்பும் பொருள் உதவியாலும் உருவாக்கப்பட்ட கோயில் அழகினை கண்டு ரசிக்கும் ஊர் பொதுமக்கள். ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு 20 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால் இந்த கிராமத்தின் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களின் குடும்ப விழாவாக கருதி சிறப்பாக செய்துள்ளனர். சுமார் 3000 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் வீட்டிலும் அவர்களின் அனைத்து உறவினர்களும் வந்துள்ளனர். நீண்ட நாளைக்கு பிறகு உறவினர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய சந்தோஷம் எல்லோர் முகத்திலும் தெரிகிறது. குமரி மாவட்டத்தில் உள்ள கோயில்களில் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், இங்கே உள்ள கோயில்கள் எல்லாமே கேரளாவில் உள்ள கோயில்களின் சாயலில் தான் இருக்கும். இங்குள்ள அனைத்து கோயில்களிலும் கேரளாவில் உள்ளது மாதிரி ஆண்கள் எல்லோருமே சட்டை பனியன் இல்லாமல் தான் கோயிலுக்குள் செல்ல முடியும். பூஜாரி மற்றும் பூஜை முறைகள் அனைத்துமே கேரளா பாணியில் தான் இருக்கும். கோயில் அலங்காரம், பூ அலங்காரம் எல்லாமே பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும். குமரி மாவட்டத்தில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை இன்னமும் கேரளா அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு 10 நாட்கள் விழாவுக்காக வரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் 2 வேளை உணவு வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக தினத்தன்று 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உணவுக்கான செலவினை ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல் நாள் அன்னதானம் எஸ் மதுகுமார் தொழிலதிபர். 2ஆம் நாள் மதிய உணவு கே சிவராஜன் எக்ஸ் ஆர்மி குடும்பத்தார். மாலை உணவு டி மாதவன் பிள்ளை குடும்பத்தார். 3ஆம் நாள் மதிய உணவு என் ஹரீஷ் குடும்பத்தார். மாலை உணவு மகளிர் விவசாய சுய உதவி குழுக்கள். 4ஆம் நாள் காலை உணவு ER மாதவதாஸ் எம் மகேஷ். மதிய உணவு கோயில் கமிட்டி சார்பாக. இரவு உணவு வெளிநாடு வாழ் நண்பர்கள். 5ஆம் நாள் மதிய உணவு தனியார் வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள். இரவு உணவு வி சுதாகரன் எக்ஸ் ஆர்மி குடும்பத்தார். 6ஆம் நாள் மதிய உணவு என் விக்னேஷ் குடும்பத்தார். இரவு உணவு வி புஷ்பாகரன் காய்கறி வியாபாரம். 7ஆம் நாள் மதிய உணவு எம் புருஷோத்தமன் ஓய்வு பெற்ற இன்ஜினியர். இரவு உணவு PSM ஆக்கர் கடை. 8ஆம் நாள் மதிய உணவு MS பார்த்தசாரதி குடும்பத்தார். இரவு உணவு சி சுரேஷ் தொழிலதிபர். 9ஆம் நாள் மதிய உணவு மத்திய மாநில அரசு ஊழியர்கள். இரவு உணவு காரவளை ஜவான்ஸ். 10ஆம் நாள் மதிய உணவு பி குமாரதாஸ் ஊர் செயலாளர்.
காக்கும் அருள்மிகு பத்ரகாளி அம்மன், ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மன், வனசாஸ்தா மற்றும் முத்துப் பெருமாள், முடிச்சூடும் பெருமாள், முகிலப் பெருமாள் என 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் மாலையும். பிள்ளைகள் ஐவரும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து கல்வி பல கற்கின்றனர். அதனோடு சிலம்பம், வாழ்ச்சண்டை, குதிரை ஏற்றம், வில்வித்தை, மல்யுத்தம் ஆகிய கலைகளையும் கற்றுத் திகழ்கின்றனர். வீட்டில் மூத்த மகனாய்ந்த குலசேகர பெருமானுக்கு 16 வயது ஆனதும் சேர நாட்டின் கேரளபுரத்தில் திருமணமும் நடைபெற்றது. திருமணம் முடிந்த கையோடு வள்ளியூர் அரண்மனை